மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞருடைய பேரன் என்பதை இப்பொழுது நிரூபித்து இருக்கிறார். கலைஞர் அவர்கள் ராமன் என்ன என்ஜினியரா என்று கேட்ட பொழுது இதே வடநாட்டு சாமியார் அவருக்கு 10 கோடி ரூபாய் விலை நிர்ணயம் செய்தான். அவருடைய தலையை சீவுபவர்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசளிக்கிறேன் என்று சொன்னான். கலைஞர் சொன்னார், என் தலையை நானே சீவுனதில்லை, நீ வந்து சீவிட்டு போ என்று சொன்னார். அதே போல இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சை வடநாட்டு சாமியார் திசை திருப்பி அவர் பேசாத ஒன்றை பேசியதாக சொல்லி இந்துக்களை கொலை செய்ய சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் என்று அமித்ஷாவும் மோடியும் நட்டாவும் பொய் பிரச்சாரம் செய்வதை ஏற்றுக்கொண்டு ஒரு சாமியார் உதயநிதி ஸ்டாலின் தலையை வெட்டி வந்தால் 10 கோடி ரூபாய் பரிசு வழங்குவேன் என்று சொல்லுகிறான். ஆக இந்த பார்ப்பனர்களும் சனாதனவாதிகளும் பார்ப்பன அல்லாத படிப்பறிவற்ற பார்ப்பனிய அந்த அடிமையாக இருக்கக்கூடியவர்களை பயன்படுத்தி கொலை செய்வதை தன்னுடைய வாழ்நாள் கடமையாக கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சனாதனம். அந்த சனாதனவாதிகள் இன்றைக்கு எப்படிப்பட்ட கொலைகாரர்கள் என்பதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். 10 கோடி ரூபாய் பரிசு வழங்கக்கூடிய அளவிற்கு அந்த சாமியாரிடம் பணம் இருக்கிறதா என்று கேட்டால் அவன் சொல்லுகிறான், எனக்கு 500 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கிறது என்று சொல்லுகிறான். இவன் சாமியாரா? சாமியார் என்று சொன்னால் அவன் முற்றும் துறந்தவன், மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை எதுவும் இல்லாதவன் என்று இவர்கள் சொல்லக்கூடிய சனாதன இந்து தர்மம் சொல்லுகிறது. ஆனால் இந்த சாமியார் 500 கோடி ரூபாய்க்கு சொத்து வைத்திருக்கிறான் என்றால் இவனுடைய அந்த வருமானத்தை நம்முடைய அமலாக்கத்துறை ஆய்வு செய்யுமா? அவன் இதுவரைக்கும் வருமான கணக்கு காட்டியிருக்கிறானா? வருமான வரி செலுத்தி இருக்கிறானா? இந்த நாட்டிற்கு அவனால் என்ன நன்மை என்பதை இந்த அரசாங்கம் ஆய்வு செய்யுமா? அவன் சொல்லுகிறான் 10 கோடி ரூபாய் உதயநிதிக்கு நான் அவருடைய தலையை வெட்டுபவருக்கு வழங்குவேன் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் பயந்து விடுவார் என்று நினைக்கிறானா? அவர் கலைஞரின் பேரன் அல்லவா? அவர் சொல்லுகிறார், என் தலையை சீவறதுக்கு எதுக்குடா 10 கோடி, 10 ரூபாய் சீப்பு போதுமே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உதயநிதியும் நகைச்சுவையாக கலைஞரை போல் பேசக்கூடியவர் என்பதை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார். இதுதான் வாரிசு அரசியல் என்பது. எனவே உதயநிதி இன்றைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். அவரை நாம் தலைவராக்கவில்லை. வாரிசு அரசியல் கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் வருகிறார், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி வருகிறார் என்று சொல்லுகின்றார்களே, அந்த உதயநிதியை நாம் இன்றைக்கு தலைவர் ஆக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு அகில இந்திய அளவிலே அவரை பேசக்கூடிய அளவிற்கு மோடிக்கு நேரம் இருக்கிறது, அமித்ஷாவுக்கு நேரம் இருக்கிறது என்று சொன்னால் உதயநிதி அவர்களுடைய பார்வையிலே மிகப்பெரிய தலைவராக எழுந்து நிற்கிறார். இன்றைக்கு 7.5 லட்சம் கோடி ஊழலை பற்றி பேசுவதற்கு மோடிக்கு நேரம் இல்லை. மணிப்பூர் கலவரத்தை பற்றி பேசுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் எங்கோ ஒரு மூலையில் தமிழ்நாட்டில் ஒரு சாதாரணமாக நடந்த ஒரு மாநாட்டில் ஒரு அமைச்சர் பேசிய பேச்சு அவருக்கு பெரிதாகப்படுகிறது. அவர் அப்படியும் பேசினால் அவர் என்ன பேசினாரோ அதைத்தானே அவர்கள் சொல்ல வேண்டும். ஒரு பிரதமர் என்று சொன்னால் அவருக்கு சரியான தகவல் போய் சேர்ந்திருக்க வேண்டும். அவர் என்ன சொன்னார்? உதயநிதி சனாதனத்தை ஒழிப்போம் என்றுதான் சொன்னார். ஆனால் இவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள்? சனாதனவாதிகளை ஒழிப்போம் என்று சொன்னதாக, இந்துக்களை ஒழிப்போம் என்று உதயநிதி சொன்னதாக திசை திருப்பி அமித்ஷா பேசுகிறார், நட்டா பேசுகிறார், மோடி பேசுகிறார் என்று சொன்னால் இவர்கள் எப்படிப்பட்ட அறிவாளிகள், இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டக்காரர்கள் என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு. சனாதன தர்மம் என்று சொன்னால் என்ன என்பதை இதுவரைக்கும் ஒருத்தனும் சொன்னதில்லை. இன்றைக்கு நாம் ஒரு வாரமாக தொலைக்காட்சி வாதங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த சனாதன தர்மம் பற்றி பேசக்கூடியவன் எவனுமே இதுதான் சனாதன தர்மம் என்று எழுத்துப்பூர்வமான ஆதாரத்தை காட்டுவதே இல்லை. ஆனால் சனாதன தர்மம் என்றால் என்ன என்பதை நம்முடைய தோழர்கள் அச்சடித்து புத்தகமாக அவர்கள் வெளியிட்டிருப்பதை படித்து காட்டுகிறார்கள். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் மதன் மோகன் மாளவியா ஆரம்பித்தது.
அந்த இந்து பல்கலைக்கழகம் 1916 அல்லது அந்த காலகட்டத்தில் வெளியிட்ட அந்த சனாதன தர்மம் என்ன என்று அவர்கள் அச்சிட்டு சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தில் இருந்து ஆதாரங்களை அனைத்து மக்களும் அனைத்து தோழர்களும் எடுத்து காட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனை மறுத்து பேசுவதற்கு எவனுக்கும் தைரியம் இல்லை, துணிச்சல் இல்லை, அருகதை இல்லை. அதை சொல்லுவதற்கு அவர்களுக்கு யாருக்கும் எந்த விதமான ஆய்வு, அதாவது அறிவு இல்லை என்றுதான் சொல்லணும். இதுவரைக்கும் பேசக்கூடிய எவனுக்குமே அந்த மதன் மோகன் மாளவியா வெளியிட்ட அந்த நூலை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை. ஆனால் நம்முடைய தோழர்கள் அத்தனை பேரும் ராசாவாக இருந்தாலும், அருள்மொழியாக இருந்தாலும், நம்முடைய ஆசிரியர் தமிழர் தலைவர் அவர்களாக இருந்தாலும், அல்லது இன்றைக்கு நம்முடைய விசிகா நம்முடைய முனைவர் தொல் திருமாவாக அவர்களாக இருந்தாலும் அத்தனை பேரும் எடுத்து காட்டுகிறார்கள். ஆனால் அந்த நூலில் இருந்து சொல்லக்கூடிய கருத்துக்களை எவனும் இதுவரைக்கும் மறுத்து பேசுவதற்கு எவனும் ஆள் இல்லை. இதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் 100 ஆண்டுகளாக செய்து கொண்டிருந்தார். சனாதன தர்மத்தை எதிர்ப்பதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டார். அவர் காலத்திலே அவருக்கு எவனும் பதில் சொன்னது கிடையாது. அந்த மதன் மோகன் மாளவியா வெளியிட்ட அந்த புத்தகத்திலே இருப்பதுதான் அது. அவன் மதன் மோகன் மாளவியாவை பற்றி தந்தை பெரியார் அவர்கள் பல இடங்களிலே தோலுறுத்தி காட்டியிருக்கிறார். அவன் எப்படிப்பட்ட இரட்டை வேடதாரி என்பதையெல்லாம் மதன் மோகன் மாளவியாவுடைய அவருடைய செயல்பாட்டிலிருந்து சுட்டி காட்டியிருக்கிறார். நான் குடியரசு களஞ்சியத்தை நான் பேசுகின்ற பொழுது, கடந்த வாரம் பேசிய பொழுது, அந்த குடியரசு களஞ்சியத்திலே ஒரு தகவலை சொன்னேன் மதன் மோகன் மாளவியா அவர்களை பற்றி. இவர்கள் சொல்லுகின்றார்கள் விதவை திருமணம் என்று சொல்லுகிறீர்களே, விதவை திருமணத்தை ஆதரித்து அதற்கு சட்டம் வந்து 1856 அந்த 1856 வந்த சட்டம் வந்த பொழுது பெரியாரே பிறக்கவில்லை, அவர்தான் விதவைகளுக்கு அவர்கள் திருமணத்திற்கு பாடுபட்டவரா என்றெல்லாம் கேள்வி கேட்கிறார்கள். 1856 அந்த சட்டம் வந்திருந்தாலும் அந்த சட்டத்தை எந்த சனாதனவாதி ஏற்றுக்கொண்டிருந்தான்? அன்றைக்கு அந்த பிரம்ம சமாஜம் என்று வைத்துக் கொண்டிருந்த தோழர்கள் தலைவர்கள் எம்ஜி ராணடே போன்றவர்கள் விதவை திருமணத்துக்காக பாடுபட்டார். அந்த விதவை திருமணத்துக்காக பாடுபட்ட அந்த எம்ஜி ராணடே விதவை திருமணத்தை செய்து கொண்டாரா? ஜோதிபா பூலே வரலாற்றிலே அது தெளிவாக இருக்கிறது. அந்த எம்ஜி ராணடே அவருடைய தங்கை கணவர் இறந்து விட்டார், அவர் விதவையாக இருக்கிறார். அப்போ ஜோதிபா பூலே அவர்கள், இது அருமையான நல்ல வாய்ப்பு, உங்களுடைய தங்கைக்கு விதவை திருமணத்தை செய்து வையுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த ராணடே, என்னால் செய்து வைக்க முடியாது, என்னுடைய தந்தை அதை அவருடைய மனசு புண்படும், என்னுடைய சமுதாயத்திலே எங்களை குடிநீக்கம் செய்து விடுவார்கள் என்று அச்சப்பட்டு அந்த விதவை திருமணத்தை செய்யவில்லை. அப்பொழுது சொல்லுகிறார் நம்முடைய ஜோதிபா பூலே, நீங்கள் எல்லாம் சீர்திருத்தவாதி என்று பேசாதீர்கள் என்று சொல்லுகிறார். அதே நேரத்திலே ராணடேயுடைய மனைவி இவர் 32 வயதாக இருக்கும்போது இறந்து விடுகிறார். அப்பொழுது உடனடியாக 16 வயது பெண்ணை அந்த ராணடே திருமணம் செய்து கொள்கிறார். இதுதான் அந்த சீர்திருத்தவாதிகளுடைய பார்ப்பனுடைய செயல்பாடாக இருந்தது. ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் அந்த விதவை திருமணத்தை பற்றி மிக சிறப்பாக விரிவாக எத்தனையோ எழுத்துக்களை எழுதியிருக்கிறார், பேச்சுக்களை பேசி இருக்கிறார். விதவா விவாக விளக்கம் என்கின்ற ஒரு நூலுக்கு 5 எழுதுகின்ற பொழுது அந்த விதவைகளுடைய அந்த அவல நிலையை மிக அப்பட்டமாக படம் பிடித்து காட்டுகிறார். அந்த நாட்டிலே நம்முடைய பெண்கள் விதவைகள் எத்தனை வயதிலே எவ்வளவு பெண்கள் இருந்தார்கள், எத்தனை பேர் அதில் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் அங்கே ஒவ்வொரு நிகழ்ச்சியாக எடுத்து காட்டுகிறார். அதுல பாத்தீங்கன்னா எத்தனை ஒரு வயதுல எத்தனை பெண்கள், ஒரு வயது விதவைகள் எத்தனை பெண்கள் இருந்தார்கள் என்பதை அவர் பட்டியல் போட்டு காட்டுகிறார். அதுபோல 2 வயதுல எத்தனை பேர், 3 வயதுல எத்தனை பேர் என்று லட்சக்கணக்கான பெண்கள் அந்த விதவைகளாக இருந்து மிக மிக வேதனைப்பட்டு இருக்கிறார்கள். அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய அந்த கட்டுரையில குடியரசிலே அவர் சொல்லுகின்றார். குடியரசிலே அந்த விதவைகளுடைய அந்த நிலைமைகளை எடுத்து சொல்லுகிறார். அது என்ன சொல்லுகிறார் என்றால், இந்து மத ஆண் உலகம் தங்களது பெண் உலகத்தின் மாற்று பூண்டுலகம் கொடுமை செயல்கள் பலவற்றில் இங்கு நாம் விதவைகளை பற்றி மட்டும் கவனிக்க வேண்டியுள்ளது. உலக இன்பத்தை நுகர்ந்து அழுத்து போயிருக்கும் பழுத்த கிழவனையாயினும் தன் மனைவியார் சகோதரிகள் இறந்துபட்டவுடன் மனம் புரிய முயல்கின்றான். அதுவும் வனப்பு மிகுந்த எழில் பொருந்திய இளம் சகோதரிகளையே தன் மனத்திற்கு தேர்ந்தெடுக்கின்றான். ஆயின் ஒரு பெண்மகள் தன் கொழுநிலை இழந்து விட்டால் அவள் உலக இன்பத்தையே சுவைத்து அறியாதவளாக இருப்பினும் தன் ஆயுட்கால முற்றும் அந்தோ தன் இயற்கை கற்புலனை இறுக மூடி மனம் வருந்தி மடிய நிந்தனை ஏற்பட்டு விடுகிறது.
என்ன அநியாயம் என்று சொல்லி அந்த அந்த பட்டியலை சொல்கிறார். ஒரு வயதுள்ள விதவைகள் 597 பேர் 1921 வருடத்திய ஜன சங்கியை, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புல இந்து கைம்பெண்கள், இந்துக்களில் உள்ள கைம்பெண்களின் தொகையினை பட்டியலிட்டு காட்டுகிறார். அதுல ஒரு வயதுள்ள விதவைகள் 597 பேர். ஒரு வயதுல விதவைனா நம்ம நினைச்சு பார்க்க முடியுதா? ஒரு வயதுல பிஞ்சு குழந்தை, அது பால் குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தை, தாயின் மார்பிலே பால் குடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த குழந்தைக்கு தாலி கட்டி அந்த குழந்தையினுடைய கணவன் இறந்தவுடன் அந்த குழந்தை விதவையாக வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்கின்ற கொடிய வழக்கம் இருந்தது. அதனால் அதை கொண்டு வந்தது யாரு? சனாதன தர்மம் தானே. அதே போல 1 முதல் 2 வயதுள்ள விதவைகள் 494, 2 முதல் 3 வயதுள்ள விதவைகள் 1957, 3 முதல் 4 வயதுள்ள விதவைகள் 2837 என்று சொல்லி 25 முதல் 30 வயதுள்ள விதவைகள் 11,63,720 என்று சொல்லி, ஆக 1 வயது முதல் 30 வயது வரை உள்ள விதவைகளின் எண்ணிக்கை 1927 26,36,788. இது எப்போ? 1921. ஆனா இந்த சங்கியில் என்ன சொல்றான், என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் பால்ராஜன் மதுரையில, அவர்கிட்ட ஒரு சங்கி கேள்வி கேட்டிருக்கான். பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னே விதவை மறுமண சட்டம் வந்துருச்சு, இவர் தான் விதவைகளுக்கு பாடுபட்டாரா அப்படின்னு. சட்டம் வந்துட்டதுனாலேயே அந்த சட்டம் அமலுக்கு வந்துடும் இல்லை. அது இன்னைக்கு தீண்டாமை ஒழிப்பு சட்டம் இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகு கூட ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் சமைப்பதை சாப்பிட மாட்டோம் என்று இன்றைக்கும் சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த சட்டம் இன்னும் கடுமையாக அமல்படுத்தப்படவில்லை என்றுதான் பொருள். சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தி அதை மக்கள் மத்தியிலே கொண்டு போகணும். அதுபோல விதவை திருமணங்கிறது இன்னைக்கு கூட ஏத்துக்க மனம் இல்லாதவர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. ஆக அப்படி இருந்த காலகட்டத்தில் 1921 இத்தனை லட்சம் பெண்கள், 26,36,788 பெண்கள் விதவைகளாக இருந்திருக்கிறார் என்று சொன்னால், அது இந்த சனாதன தர்மத்தினுடைய கொடுமை அல்லவா? இந்த சனாதன தர்மத்தினுடைய கொடுமையை பெரியார் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறார். அதை போல பாத்தீங்கன்னா எந்த ஒரு சீர்திருத்தத்தையும் அந்த சனாதனவாதிகள் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. இன்றைக்கு உயர்வாக சொல்லுகின்றார்கள் விவேகானந்தரை. விவேகானந்தர் பெரிய சீர்திருத்தவாதி, இந்து மதத்தை சீர்திருத்த வந்தாரு அப்படின்னு சொல்லி. அந்த விவேகானந்தர் என்ன சொல்றாரு? விதவைகளுக்கு திருமணம் செய்து வைக்க கூடாது. ஒரு விதவைக்கு திருமணம் செய்து வைப்பதால் இளம் பெண்களுக்கு, கன்னி பெண்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்காம போயிருங்கிறான். விவேகானந்தர் சொல்றாரு பாருங்க, விதவைகளுக்கு திருமணம் செய்து வைப்பதால கன்னி பெண்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்காம போயிருமா. இவரெல்லாம் பெரிய புரட்சி துறவியா, வீர துறவியா? அதே போல திலகர் அதை ஏற்றுக்கொண்டாரா? இவர்கள் மதன் மோகன் மாளவியா ஏற்றுக்கொண்டாரா? மதன் மோகன் மாளவியா பத்தி சொல்றாரு. 1926 ஒரு மாநாடு, இந்து மகாசபை மாநாடு. அந்த மாநாட்டுல ஒரு தீர்மானம் கொண்டு வர பாக்குறாங்க. சுவாமி சின்மயானந்தா அவர் ஒரு தீர்மானத்தை மதனாலே அதை அவங்க அலுவல் ஆய்வுக்குழுவுல கொண்டு வர்றாங்க. கொண்டு வருகின்றபடி என்ன, விதவை திருமணத்தை இந்த மதம் ஏத்துக்கணும்னு. மதன் மோகன் மாளவியா அதை கேட்டுட்டு, இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தால் அந்த மாநாட்டுக்கே நான் வரமாட்டேன், ஏன்னா இந்து மகாசபை தலைவரே அவர் தான். அவரு என்ன சொல்றாரு, இந்த தீர்மானத்தை இந்த மாநாட்டில் கொண்டு வந்தால் நான் மாநாட்டு பந்தலுக்குள்ளேயே நுழைய மாட்டேன் என்று சொன்னவர் மதன் மோகன் மாளவியா. ஆக எந்த சீர்திருத்தத்தையும் இந்து மதவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், சனாதனவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னா கொடுமை, மிகப்பெரிய கொடுமை என்று நாம எல்லாம் சொல்லுவோம், தீண்டாமையை கொடுமை என்று சொல்லுவோம். அதை சொல்லுவதற்கு நமக்கு ஒன்றும் அச்சம் கிடையாது, வெட்கம் கிடையாது. அதே போல விதவைகளை கொடுமைப்படுத்தினார்கள், சதி செய்து சதியில தீ வைத்து பொசுக்கினார்கள், உடன்கட்டை ஏற்றினார்கள் என்று சொல்வதில் யாருக்கும் எந்த அவமானமும் கிடையாது. மாறுவரி போட்டான் என்று சொல்வதை கூட நாம் அவமானமாக நினைக்கவில்லை. அதுபடி பல கொடுமைகள் இந்த சமுதாயத்தில் நடந்திருக்குது. அந்த கொடுமைகள் எல்லாம் சுட்டி காட்டுகின்ற பொழுது நமக்கெல்லாம் அந்த கொடுமை செய்த அந்த சனாதனவாதிகள் மீது ஆத்திரம் வரும், கோபம் இருக்கிறது. ஆனால் அந்த கொடுமை அனுபவித்த தேவதாசி முறையை கூட நாம் சொல்லுகின்ற பொழுது அந்த தேவதாசி முறையை அதனால் பாதிக்கப்பட்டவர் மீது நமக்கு ஒரு அவமானமோ வெட்கமோ அல்லது கோபமோ வருவதில்லை. ஆனால் ஒரு மிக வெட்கக்கேடான ஒரு செயல் மலையாளத்திலே கேரளாவிலே நடந்திருக்கு. அது என்ன என்று சொன்னால், அந்த மலையாளத்திலே இருக்கக்கூடிய நம்பூதிரிகள் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு சொத்து நிறைய இருக்கும். அந்த சொத்து வேற யாருக்கும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அதிகமா குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க. ஒரு குடும்பத்துல 5 பேர் அண்ணன் தம்பி இருந்தா மூத்தவன் மட்டும் கல்யாணம் பண்ணிக்குவான். மூத்தவன் கல்யாணம் பண்ணிட்டு மற்ற 4 பேரும் நாயர் பெண்களை வைப்பாட்டிகளாக வைத்துக் கொள்ளலாம்.
அதை வந்து பெருமையா நினைச்சிருக்காங்க. அது வந்து தர்மம், அது இது மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா நம்ம நம்பூதிரியோடு நாயர் பெண் உறவு கொண்டு குழந்தை பெற்றுக்கொண்டால் அது அவர்களுக்கு மோட்சத்தை உண்டு, அந்த நாயர்களுக்கும் நாயர் பெண்களுக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் மோட்சத்தை கொடுக்கும் என்று சொல்லி மோட்ச வீடு வந்து கிடைக்கும்னு சொல்லி அவங்கள ஏமாத்தி செய்திருக்கிறான். அது வந்து அன்னைக்கு வந்து பெருமையா நினைச்சிருக்காங்க. அந்த நாயர்கள் கூட நான் யாருக்கு பிறந்தேன் தெரியுமா, நான் நம்பூதிரிக்கு பிறந்தேன் என்று சொல்லக்கூடிய நிலையை அன்றைக்கு வைத்திருந்தார். ஐயா அது வந்து எதிர்த்தவங்களும் கூட என்ன செய்யணும்னா, அது எதிர்த்தாலும் இருக்க முடியாது. நாயர்கள்ல உயர்ந்த, அதாவது பணக்காரங்களா அல்லது வந்து வசதியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீடு கட்டும்போது பக்கத்திலேயே ஒரு மடம்னு ஒண்ணு கட்டி வைப்பாங்க. அந்த மடம்னா நான் நம்பூதிரியில் வந்து அங்க தங்கிக்கணும். தங்கிட்டு அவன் அந்த ஒரு குடும்பத்து பெண்களை அவன் விரும்புகின்ற நேரத்திலே அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களே நாயர்களே ஒரு மடத்தை கட்டி வச்சிருப்பாங்க. அதை எதிர்த்தாலும் வந்து ஏழைகளா இருக்கிறவன் எப்படின்னா அந்த நாயர் நம்பூதிரியில் எதிர்த்துக்கொண்டு அந்த ஊரை வாழ முடியாது. ஏன்னு கேட்டா எல்லா நிலங்களும் நம்பூதிரிகளிடம் இருக்கிறது. அந்த நம்பூதிரிகள் தயவுல தான் அவன் வீடே கட்டியிருப்பான். மோட்ச வீடு பெரியார் சொல்றாரு, மோட்ச வீடு இல்லாமல் போவதோடு குடியிருக்க வீடும் இல்லாமல் போகும்படி ஏற்பாடு செய்து வைத்திருந்தார். அந்த நாயர்களுக்கு அந்த குடியிருக்கிற வீடு கூட நம்பூதிரி பேர்ல தான் இருக்கும், அந்த நிலம் கூட நம்பூதிரிகள் பேர்ல தான் இருக்கும். அதனால வீடு கூட இல்லாம அதை காலி பண்ணிடுவான். அதுக்கு பயந்துகிட்டு அவன் வந்து அதை வந்து ஏத்துக்கிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா, ஒரு நம்பூதிரி பாப்பான் பெரிய நாயர் குடும்பத்தில் வீடு கட்டுவதானால் தன் வீட்டை சேர்ந்தார் போல இந்த பிராமணர்களுக்கென்று அவர்கள் வரப்போக தங்கி இருப்பதற்கு பொங்கி சாப்பிடுவதற்கு மடம் என்பதாக ஒரு தனி கட்டிடமும் கட்டிக்கொள்வது உண்டு. இவ்வளவும் அல்லாமல் அங்குள்ள நாயர்களில் யாருடைய சம்சாரமாவது கொஞ்சம் அழகுள்ள பெண்ணாய் இருக்கிறார் என்று ஒரு பிராமணன் கேள்விப்பட்டால் அந்த பிராமணன் மேல்படி பெண்ணுடைய புருஷனை கூட்டி வர செய்து, அடே மாதவா, உன்னுடைய பாரியால் அதிக அழகுள்ளவள் என்று கேள்விப்பட்டேன், அது வாஸ்தவமா என்று கேட்பான். அதற்கு மாதவன் சொல்வானா, அடியேன் எல்லாம் தங்களுடைய பாக்கியம் என்பான். இதை கேட்ட பிராமணன், அப்படியானால் அவளை நம்முடைய மடத்திற்கு வந்து ஒரு வாரம் இருந்து போகும்படி சொல்லு என்று சொல்லுவான். ஏதாவது அழகுள்ள ஸ்திரீ தெருவில் நடந்து போவதை கண்டால் உடனே அவளை கூப்பிட்டு, ஏ பெண்ணே, உன்னுடைய வீட்டு பெயர் என்ன என்று கேட்பான். அந்த பெண் தன்னுடைய வீட்டு பெயரை சொன்னவுடன், இன்றைக்கு ராத்திரிக்கு நான் வருகிறேன் என்று உன்னுடைய தாயாரிடம் சொல்லு என்று சொல்லுவான். இம்மாதிரியாக இந்த பிராமணர்கள் தங்களுடைய திருப்திக்காகவே அந்த நாட்டில் உள்ள ஸ்திரீகளையும் கடவுளை கொண்டு தாங்களே சிருஷ்டிக்க செய்ததாக எண்ணிக்கொண்டு காரியம் நடத்தி வருகிறார்கள். இது மாத்திரமல்லாமல் அந்த நாட்டு புருஷர்களை ஆண்களை நடத்துகிற மாதிரியோ இதை விட மோசமாக இருக்கும். அவங்க யாரையுமே டேய் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க, பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. அவன் கிருஷ்ணசாமியில இருந்தா டேய் கிருஷ்ணான் தான் கூப்பிடுவாங்க என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு இதை எதிர்த்து அங்க வந்து நம்முடைய சென்னை சட்டசபையில ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. நாயர் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டை கொண்டு வந்து, மலையாள குடிவார மசோதான்னு அதுக்கு பேரு. இந்த கொடுமைகளை செய்த பார்ப்பனர்கள், அது சுயராஜ்ய கட்சியை பெரியார் தொடர்ந்து எடுத்து வருகிறார். இந்த சுயராஜ்ய கட்சிங்கிறது எப்படிப்பட்ட கட்சி, இவனெல்லாம் யாருக்காக இருக்கிறான்னா, இது கொடுமை என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? இவ்வளவு காலம்தான் தப்பு பண்ணிட்டான், இதை வந்து நம்ம வந்து மாத்தணும் என்று அவர்கள் ஒத்துக்கணுமா இல்லையா? அது ஒத்துக்காம இந்த ஆக்டை அவன் எதுக்கிறது யாருன்னா சர் சிபி ராமசாமி ஐயர். இவரெல்லாம் எப்படிப்பட்ட அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தில் திவானா இருந்தவர். அவர் சென்னை சட்டசபையில ஒரு அதிகாரியா இருந்து அந்த மலையாள தேசத்து பெண்கள் பக்குவமானால் முதல் பிராமணன் தான் அவளை புணர வேண்டும் என்று இருக்கிற அக்கிரமங்களை ஊழியர்னு சொல்லி நம்ம சட்டசபையில கொண்டு வராங்க. KV ரெட்டி நாயுடு அதுக்கு பதில் சொல்றார், சிபி ராமசாமி ஐயர் எதிர்க்கிறார். அப்ப வந்து பதில் சொல்லும்போது அவர் சொல்றாரு, சார் சிபி ஐயரே, நீங்கள் கவர்மெண்ட் சார்பாக பேசுகிறீர்களா அல்லது மனுதர்ம சார்பாக பேசுகிறீர்களா என்று கேட்டார். கேட்ட உடனே அவருக்கு கோபம் வரல, உடனே சத்தியமூர்த்தி ஐயருக்கு கோபம் வந்தது. சத்தியமூர்த்தி கோபம் வந்த உடனே அவர் என்ன சொல்றாரு, மனு தர்ம சாஸ்திரத்தை பற்றி பேசலாமா அப்படின்னு கோபம் கேட்கிறார். உடனே ரெட்டி அவர்கள், அவர் வந்து நீதி கட்சி அமைச்சர், நீங்கள் என்று முன்னிலைப்படுத்தி பேசியது தப்பு என்று சிபாரிசுக்கு வந்து விட்டார். அதாவது அவர் வந்து சத்தியமூர்த்தி ஐயர். உடனே ஸ்ரீமான் KV ரெட்டி நாயுடு, பார்ப்பனரை பாதிக்கும்படியான ஒரு சிறு வார்த்தை ஏற்பட்டாலும் கூட உடனே எல்லா பார்ப்பனர்களும் கட்சி பேதம் இல்லாமல் ஒன்று சேர்ந்து விடுகிறீர்கள். சார் சிபி ராமசாமி ஐயருக்கு பேச தெரியாதா? அல்லது ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி ஐயர் சர்க்கார் மனுஷரா? அல்லது இதனால் ஏதாவது பொது ஜனங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டதா? இதிலிருந்து பார்ப்பனர்களின் மனப்பான்மையை தெரிந்து கொள்ளுங்கள் சொன்னோன்னே எல்லாரும் வெக்கப்பட்டாங்களாம். அதுக்கு பிறகுதான் இந்த கிருஷ்ண நாயர் அதுக்கு வந்து இந்த பில் விஷயத்துல நீங்க ஜனங்களை அனுசரித்து போகாமல் பொறுப்பற்றத்தனமாய் நடந்து கொள்றீங்கன்னா
நடக்கிறது வேறன்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. அப்ப கூட என்ன சொல்றான், இதை நீங்க சட்டசபையில நிறைவேற்றினாலும் கவர்னரை கொண்டு நாங்க அமுல்படுத்த விடாம செஞ்சிருவோங்கிறான். இப்போ அந்த கவர்னர் அப்பவே வெள்ளக்கார கவர்னரையே பார்ப்பனர்கள் தங்கள் வசப்படுத்தி அதை அமுல்படுத்த விடாமல் செய்து விடுவோம் என்று அன்றைக்கு சொல்லி இருக்கிறார். இதுதான் ஏன் சனாதனம். சனாதனம்னா என்ன? இந்த பார்ப்பனர்கள் இவ்வளவு சனாதனத்தின் பெயரால், கடவுளின் பெயரால், மதத்தின் பெயரால் எவ்வளவு அயோக்கியத்தனங்களை செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த மாதிரி சட்டம் கொண்டு வர, இந்த மாதிரி சீர்திருத்த சட்டங்கள் கொண்டு வருகின்ற பொழுதெல்லாம் அதை எதிர்ப்பதிலேயே இந்த சனாதனவாதிகள், பார்ப்பனர்கள் காங்கிரஸ் கட்சியிலே இருந்து கொண்டு சுயராஜ்ய கட்சி என்ற ஒன்றை வைத்துக் கொண்டு இப்படி செய்திருக்கிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல சட்டங்களை சொல்லலாம். தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அன்னைக்கு வீரையன் என்பவர் நீதி கட்சி காலத்திலே 1926லயே வந்து கொண்டு வர்றார் தீர்மானத்தை. இன்னைக்கு அருள்மொழி கூட பேசும்போது ஒரு இந்த சங்கி பிஜேபி சீனிவாசங்கிறவன் சொல்றான், இந்த தீண்டாமை ஒழிப்பு சட்டம் ராஜாஜி காலத்துலதான் கொண்டு வரப்பட்டதுன்னு. பொய், அப்பட்டமான பொய். அவன் வரலாறே அவனுக்கு தெரியாது. வைக்கத்துல பெரியார் 3 நாள் தான் இருந்தாருன்னு சொன்ன அந்த முட்டாள் பையன் அந்த பையன். அது மாதிரி வந்து அருள்மொழியோட பேசி பல தடவை மூக்கடப்பட்டு போனான். அந்த சமூக வதைப்படலுமே ராமாயணத்துல இல்லைன்னு சொல்லி உடனே அம்மா வந்து அருள்மொழியை வந்து அதுக்கு பதில் சொல்லியும் அது கூட அவன் வெக்கப்படாம மீண்டும் மீண்டும் பொய்யவே சொல்லிட்டு இருக்கான். அவன் இன்னைக்கு சொல்றான், இன்றைய விவாதம் தந்தி தொலைக்காட்சியில அவன் என்ன சொல்றான், இந்த தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 37 ராஜாஜி அந்த ஆட்சியில தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறான். அதுவுமே அதுவல்ல. எப்ப கொண்டு வரப்படுதுன்னா, வீரையன் என்பவர் நீதி கட்சி ஆட்சியிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கார், நியமன உறுப்பினர். அவரும் MC ராஜாவும் சேர்ந்து அந்த தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வராங்க. தீண்டாமையை கடைபிடித்தால் 100 ரூபாய் அபராதம் என்று கொண்டு வருகிறார்கள். அப்ப 100 ரூபாங்கிறது எவ்வளவு தெரியுமா? அது மிகப்பெரிய தொகை. அன்றைக்கெல்லாம் 1 ஏக்கர் நிலம் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கலாம். அந்த அளவுக்கு அபராதம் விதிக்கக்கூடிய அளவிற்கு அந்த தொகையை அன்றைக்கு நிர்ணயம் செய்கிறார்கள். அப்பொழுதும் இந்த சுயராஜ்ய கட்சியை சேர்ந்தவர்கள் பார்ப்பனர்கள் எதிர்க்கிறார்கள். ஆக எந்த சீர்திருத்தம் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடியவர்களாக இந்த சனாதனவாதிகள், சங்கிகள், இந்த சுயராஜ்யம் பேசுகிறவர்கள் இருந்திருக்கிறார். அதே போல இன்னொரு வரலாற்றையும் சுட்டி காட்டும். இந்த நான் வந்து குடியரசு தொகுதியிலேருந்து நான் பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கு வந்து ஐயா வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஏன்னா குடியரசு தொகுதி 3 அது வந்து ஒரே இதில் பேச முடியாதுங்கிறதுனால இன்றைக்கு அதை பேசிடுறேன். ஏன்னா இந்த சனாதனவாதிகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் இதுல நிறைய இருக்கிறது. இந்த சனாதனவாதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு இன்னொரு வரலாற்று செய்தியை சுட்டி காட்டும். நம்ம ஏற்கனவே நம்முடைய ஜோதிபா பூலே அவர்கள் வரலாற்றிலே சொல்லுகின்ற பொழுது, அந்த ஜோதிபா பூலே அவர்கள் மராட்டியத்திலே அந்த புரோகிதர் இல்லாத திருமணத்தை அமுல்படுத்துகிறார். அந்த பெரியாருக்கு முன்னோடியாக இருந்து சுயமரியாதை திருமணங்களை பார்ப்பனை வச்சு திருமணம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அந்தந்த வகுப்புல இருந்து அந்தந்த இனத்திலிருந்து அந்த பெரியவர்கள் யார் வேண்டுமானாலும் திருமணத்தை நடத்தி வைக்கலாம் என்று சொல்லி அதை தன்னுடைய சத்தியசோதக் சமாஜ் மூலமாக அது ஒரு இயக்கமாக நடத்தினார். அப்ப என்ன பண்றாங்க, பாப்பான்லாம் சேர்ந்து ஒரு வழக்கு போடுறானுங்க. என்னன்னா, அந்த நீ வந்து பாப்பானை வச்சு நீ திருமணம் செய்யலைனாலும் பார்ப்பனர்களுக்கு சேர வேண்டிய வரியை கொடுத்துடணும், பிரச்சனையா கொடுத்துடணுங்கிறான். அப்ப வந்து நீதிமன்றத்துக்கு போகும்போது இந்த சீர்திருத்தவாதி என்று சொல்லக்கூடிய MG ராணடே மாவட்ட நீதிமன்ற நீதிபதியா இருக்கார். அவர் வந்து அந்த தட்சணையை கொடுக்கணும்னு சொல்றாரு. இவரெல்லாம் சீர்திருத்தவாதி. அவர் சீர்திருத்தம் பேசி வந்து அவர் பெரிய அளவுக்கு புகழ் பெற்றவர். அவர் என்ன சொல்றாரு, பாப்பானுக்கு நீங்க வரி கொடுத்த ஆகணும்னு சொல்றாரு. ஆனா அதை எதிர்த்து பூலே அவர்கள் போராடி அவர் இறப்பதற்கு முன்னதாகவே 1878 நினைக்கிறேன் அந்த அந்த இதை வந்து முறியடிக்கிறார். பார்ப்பனரை வச்சு நாங்க திருமணம் நடத்தினா உனக்கு ஏன்டா வரி கொடுக்கணும், நீ வேலை செய்யல, நீ வேலை செஞ்சேன்னா உனக்கு அந்த வரி கொடுக்கலாம். இப்போ வந்து இது வந்து தமிழ்நாட்டில் கூட அந்த செய்தி வந்ததாக அந்த அவருடைய வரலாற்றில் இருக்கும். ஏன்னா ஒருத்தன் வந்து ஒரு வேலை செய்யறான், ஒரு துணி வெளுக்கிறான்னு வச்சுங்க, துணி வெளுக்கிறவனுக்கு துணியை கொடுக்காம நானே துணியை வெளுத்துக்கிறேன். அப்போ அந்த துணி வெளுக்கிறவன் வந்து எனக்கு உரிய கூலியை நீ கொடுன்னு கேட்டா கொடுப்பானா? அது மாதிரி ஒவ்வொரு தொழிலாளியும் வந்து அந்த தொழில் செய்யற, நீ ஏன் செஞ்சுக்கிற, அதனால எனக்கு அந்த கூலியை கொடுன்னு கேட்டா கொடுக்குமா? கொடுக்க முடியாது. அதனால பாப்பான் வந்து திருமணத்தை நடத்தி வைக்காம இருக்கும், அவனுக்கு ஏன் வரி கொடுக்கணும்னு சென்னையில இருந்து ஒரு பத்திரிகை எழுதினாக வரலாற்று ஜோதிபா பூலே வரலாற்றுல இருக்கு. இது மாதிரி அதெல்லாம் பல வாதங்களுக்கு இடையில நிறைய நீதி வழக்கறிஞர்களை வைத்து ஜோதிபா பூலே அவர்களே பம்பாய் நீதிமன்றத்திலே அப்படி ஒன்றும் வரி தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வாங்கிட்டார். அது வந்து 1878. ஆனா பூலே அவர்கள் 1890 இறந்து விடுகிறார். ஆனால் அன்றைக்கு இருந்த பார்ப்பனர்கள் தங்களுக்கு இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி, அன்றைக்கு இருந்த அந்த ஆட்சியை பயன்படுத்தி அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இது ஐயா சொல்றாரு, இந்த புத்தகத்திலே இருக்கு, இந்த குடியரசு களஞ்சியத்திலே இருக்கிறது. என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா,
பார்ப்பனரை வைத்து திருமணம் செய்யாவிட்டாலும் அந்த பார்ப்பன புரோகிதருக்கு தட்சணை கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி மீண்டும் சட்டத்தை கொண்டு வந்தான். அது பூலே அவர்கள் எதிர்த்து போராடி அதை ஒழித்துட்டார். சுயமரியாதை திருமணம் நடத்தினா பாப்பானுக்கு ஒன்றும் வரி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, தட்சணை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அது வரி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி சட்டமும் தீர்ப்பும் வாங்கிட்டார். அவர் இறந்த பிறகு அந்த தீர்மானத்தை மறுபடியும் கொண்டு வந்து சட்டசபையில சட்டமா நிறைவேற்றிட்டார். இது என்ன ஆகுதுன்னா, இந்த 1926 எஸ்கே போலே என்பவர் பம்பாய் மாகாண சட்டசபையில அந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறார். ஏன் பாப்பானு இல்லாம நான் திருமணம் செய்யறேன், அது எதுக்கு நான் பாப்பானுக்கு வரி கட்டணும், அதை தள்ளுபடி பண்ணு அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றார். அவர் எஸ்கே போலே என்பவர் யாருன்னா, அம்பேத்கர் அவர்களுக்கு துணை உறுதுணையாக இருந்த மிகப்பெரிய தலைவர் அந்த காலத்துல. இங்க நம்ம ஊர்ல MC ராஜா மாதிரி, ரெட்டமலை சீனிவாசன் மாதிரி அவர் அந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு தலைவர் மராட்டியத்துல. அவர் அம்பேத்கருக்கு துணையாக இருந்தார். அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றார் பம்பாய் அந்த மாகாண சட்டசபையில. இங்க நீதி கட்சி போல அங்க இருக்கு, அங்க காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அப்போ சுயராஜ்ய கட்சி மாதிரி அங்க இருக்கான். அப்ப அந்த தீர்மானத்தை கொண்டு வந்த பொழுது அதை எதிர்த்தவர்கள் பார்ப்பாங்க. எந்த சீர்திருத்தத்தையும் அந்த சனாதனவாதிகள் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. மலையாள குடிவார மசோதாவை எப்படி எதிர்த்தார்களோ, எப்படி விதவை விவாகத்தை எப்படி சனாதனவாதிகள் எதிர்த்தார்களோ, எப்படி அது மாதிரி பாத்தீங்கன்னா அது மாதிரி தீண்டாமை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தப்போ அதையும் எதிர்த்திருக்கான். தீண்டாமை இவ்வளவு நாளா கடைபிடிச்சது தப்புன்னு சொன்னப்ப அதையும் அந்த சட்டத்தை கொண்டு வர விடமாட்டோம்னு சொல்றோம். பாப்பா போனா எவனுமே சீர்திருத்தத்தை என்றைக்கும் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. இதுதான் சனாதனம். இப்படி அந்த எஸ்கே பூலே அவர்கள் கொண்டு வந்த அந்த போலே அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டத்தை, அந்த தீர்மானத்தை அன்றைக்கு இருந்த சுயராஜ்ய கட்சிக்காரன் அங்க இருக்கிறான். அதுதான் பெரியார் இங்கேயும் சொல்றாரு, சுயராஜ்ய கட்சிக்காரன் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கான், சாதி வெறியனா இருக்கான், சனாதன தர்மத்தை அவன் தூக்கி பிடிக்கிறான், இவன் இங்க தமிழ்நாட்டிலேயே இருந்துகிட்டு அதே மாதிரி முற்போக்கு எதிராக இருக்கிறான், இவர்களுக்கு நீங்க ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பெரியார் அவர்கள் அன்றைக்கே அவர்களை எல்லாம் அம்பலப்படுத்துகிறார். இப்படி பல சட்டங்கள் பல தீர்மானங்கள் இங்கே முற்போக்காக கொண்டு வந்தாலும் சனாதனவாதிகள் என்பவர்கள் அதை எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள். அது போலதான் சனாதனம் என்பது அந்த தீண்டாமை ஒழிப்பாக இருந்தாலும் தேவதாசி முறையாக இருந்தாலும் எந்த ஒரு முற்போக்கு, அதாவது 10 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு 8 வயசுல திருமணம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிறத அந்த எதிர்த்து குழந்தை திருமண தடை சட்டம் வந்த போதும் எதிர்க்கிறான். அதே போல 10 வயசுக்கு திருமணம் செஞ்சிட்டாலும் அந்த திருமணம் செய்த பெண்ணோடு உடலுறவு கொள்ளலாம்ங்கிறது 10 வயசு பெண்ணுக்கு உடலுறவு கொள்ளலாம்னு ஒரு நிலை இருந்திருக்கு. அதை வெள்ளைக்காரன் 12 வயசு ஆக்கணும், அதையும் எதிர்க்கிறான். திலகர் போன்றவர்கள் எதிர்க்கிறாங்க. திலகர் அந்த அரசியலுக்கு வந்தது அந்த தீர்மானத்தை எதிர்த்தான், அந்த சட்டத்தை எதிர்த்தான்னு சொல்லி அவர் வரலாற்றை பதிவு செய்யறாங்க. ஒரு 10 வயசு பெண்ணோட திருமணம் உறவு கொள்ளலாங்கிற காட்டு முறையாட்டத்தை ஆதரித்தவர் இவர்கள் போற்றுகின்ற அந்த சனாதனவாதிகள் போற்றுகின்ற அந்த மிகப்பெரிய சனாதனவாதி சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று சொன்ன திலகர். ஆக 10 வயசு பெண்ணோட உடலுறவுகளுக்கு காட்டு முறையாட்டணும், அதை 12 வயசு ஆகிறத கூட ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னவர் திலகர். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் எந்த முற்போக்கான விஷயம் கொண்டு வந்தாலும், எந்த முற்போக்கு சட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்தவர்கள் பார்ப்பனர்கள். ஆனா என்ன சொல்றான், இன்னைக்கு நம்ம அருள்மொழி அம்மா விவாதத்துல பேசின ஒருத்தன், இதெல்லாம் பார்ப்பனர்கள் தானே கொண்டு வந்தாங்க. உடன்கட்டை இருந்த ராஜாராம் மோகன் ராய் அந்த எதிர்த்து அந்த சட்டம் கொண்டு வந்தாரு, அவர் பார்ப்பனர் தானே. அது மாதிரி விஷ்ணுராம் என்பவர் அந்த விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வந்த போது அவர் ஒரு பார்ப்பனர் தானே. சாரதா சட்டம் கொண்டு வந்தவர் ஒரு பார்ப்பனர் தானேன்னு கேட்கிறாரு. பார்ப்பனர் கொண்டு வந்தாலும் முற்போக்கான பார்ப்பனர் இருந்திருக்கிறாங்க. ஆனா எதிர்த்தவன் புறம் பார்ப்பான தானே இருந்திருக்கான். பெண்களுக்கு சொத்துரிமையை கொண்டு வந்த பொழுது அதை எதிர்த்தவர்கள் ஆனா யாரு, உங்க ஜனசங்கத்துக்காரன் எடுத்திருக்கானே சியாம் பிரசாத் முகர்ஜின்னு சொல்றீங்களா நீங்க. ஜனசங்கத்தினுடைய தலைவராக அன்னைக்கு சட்டசபை அந்த நாடாளுமன்றத்தில் இருந்தவர், அமைச்சராகவும் இருந்தார். அம்பேத்கர் கொண்டு வந்த அந்த சட்டத்தை எதிர்த்தவர் உங்களுடைய அந்த சியாம் பிரசாத் முகர்ஜி தானே. அதுபோல சங்கராச்சாரிய என்ன செய்தான், பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தால் கண்ட ஆண்களோடு ஓடி விடுவார்கள் என்று சொல்லி இங்க இருக்க தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் திரட்டிட்டு போய் நாடாளுமன்றத்துக்கு முன்னால அம்பேத்கருக்கு எதிராக முழக்கமிட வைத்தார்களே. அம்பேத்கருடைய திரைப்படத்திலேயே அதை தெளிவாக காட்டியிருக்காங்களே. ஆக சனாதனவாதிகள் பூரா எந்த முற்போக்கான சட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் சனாதன தர்மம் என்பது மாறாதது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்றங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் நம்மை போன்ற புரட்சியாளர்கள், அம்பேத்கர் போன்ற புரட்சியாளர்கள், பெரியார் போன்ற புரட்சியாளர்கள், ஜோதிபா போலே போன்ற புரட்சியாளர்கள், மகாத்மா அவர்தான் உண்மையான மகாத்மா, இவருடைய முயற்சியினால் நாராயண குரு போன்றவர்களால், ரெட்டமலை சீனிவாசன் போன்றவர்களால், அயோத்திதாசர் பண்டிதர் போன்றவர்களால், இன்னும் இது போன்ற நம்முடைய புரட்சிகரமான தலைவர்களால் வந்த மாற்றம் தானே தவிர எந்த பாப்பானும் அந்த மாற்றத்தை கொண்டு வரல, எந்த சனாதனவாதியும் அந்த மாற்றத்தை கொண்டு வரல. இந்த சனாதனம் என்பது மாறாது என்று சொல்லி இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறான்.
அதனாலதான் என்ன சொல்றான், அனைத்து சாதியினரும் மறுத்தரலாம் சொன்னா அதை தடுக்கிறான். இன்னைக்கு வந்து அங்க வந்து சிதம்பரத்துல அவன் வந்து இன்னைக்கு இவ்வளவு அயோக்கியத்தனை செய்யறான். இன்னைக்கு வந்து நாங்க ஜாதியை நாங்க ஆதரிக்கிறது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஜாதி தொழிலை செய்வதற்கு ஏற்பாடு செய்யறோம். 18 தொழில்களை கொண்டு வந்து அந்த 18 தொழில்களுக்கும் செய்பவர்களுக்கு நாங்கள் மானியம் தருகிறோம், கடன் தருகிறோம் என்று சொன்னால் அவருடைய பெற்றோருடைய தொழிலை செய்ய விரும்புகின்ற இளைஞர்களுக்கு 18 வயசு நிரம்பாதவர்களுக்கு அதை வந்து அமல்படுத்த பார்க்கிறான். அப்ப சனாதனங்கிறது என்ன? சாதி தான், தீண்டாமை தான். அந்த தீண்டாமையை வந்து ஆதரிப்பது சனாதன தர்மம். வர்ணாசிரமத்தை ஆதரிப்பது சனாதன தர்மம். பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிப்பது சனாதன தர்மம். இன்னும் பல கொடுமைகள் இந்த சனாதன தர்மத்திலே இருக்கிறது. இதையெல்லாம் இன்றைக்கு நாம் ஆதாரபூர்வமாக சொன்னாலும் இதையெல்லாம் மறுப்பதற்கு எந்த சங்கிகளுக்கும் எந்த வந்து யோகியதையும் கிடையாது. அதை மறுக்கவே மாட்டேங்கிறான். உடனே வந்து நீங்க அதை பண்ணீங்களா இதை பண்ணீங்களா என்று சொல்லி இன்றைக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசுப்படுத்துறாங்க தவிர எழுத்துப்பூர்வமான ஆதாரத்தை சொல்றதில்லை. அது சொன்னாலும் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இருந்து தான் செய்தியில சொல்றாங்க தவிர நாம் சொல்லுவது போல பனாரஸ் பல்கலைக்கழகத்திலே சனாதன தர்மம் பற்றி இப்படி இருக்கிறது, மனு தர்மத்திலே இப்படி இருக்கிறது, ரிக்வேதத்திலே இப்படி இருக்கிறது, ராமாயணத்திலே சம்புகன் வதம் செய்யப்பட்டான், மகாபாரதத்திலே ஏகலைவன் கட்டை விரல் வெட்டப்பட்டான், இதெல்லாம் சொல்றான். இதெல்லாம் வந்து ஆவணங்களாக இதிகாசங்களிலே புராணங்களிலே இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம எடுத்து சொல்லும் போது அதையெல்லாம் மறுப்பதற்கு அவர்களுக்கு தைரியம் இல்லை. தைரியம் இல்லாதனால என்ன சொல்றோம், பொய் சொல்றோம். பொய் சொல்வதுதான் அவங்களுடைய கொள்கையாக வச்சிருக்கிறார். உதயநிதி சனாதனவாதிகளை கொல்லணும்னு சொன்னாரா? சனாதனத்தை ஒழிக்கணும்னு தான் சொன்னார். சனாதனத்தை ஒழிப்பு எப்படி கொசு ஒழிக்கப்பட வேண்டுமோ, டெங்கு ஒழிக்கப்பட வேண்டுமோ, கொரோனா ஒழிக்கப்பட வேண்டுமோ அதை ஒழிக்கணும்னு தான் சொன்னார். இது வந்து அந்த சனாதனவாதிகள் சனாதனத்தை கடைபிடிப்பவர்களை ஒழிக்கணும், சாமியார்களை கொள்ளணும், அல்லது வந்து இந்த மாதிரி RSS காரனை கொள்ளணும், பூசாரிகளை கொள்ளணும்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? ஆனா இவன் எப்படி சொல்றான், இந்துக்கள் அத்தனை பேரையும் கொள்ளணும்னு சொன்னாரு. இது சொல்றது ஒரு பிரதமருக்கு வெக்கமா இல்லையா? என்ன பேசினாருங்கிறது உனக்கு வந்து முழுசா ரிப்போர்ட் வந்திருக்கும்ல. ஒரு உள்துறை அமைச்சருக்கு வந்து கொஞ்சம் கூட அறிவு கிடையாதா? என்ன பேசினாரு முழுசா கேட்டுப்பாரியா? முழுசா கேட்டுவிட்டு அவர் என்ன சொன்னார், சனாதனத்தை ஒழிப்போம் என்றுதான் சொல்லுகிறார், சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியது என்றுதான் சொல்லுகிறார். ஆனா சனாதனவாதிகளை ஒழிப்போம் என்று சொன்னதாக சொல்லி திசை திருப்பி இன்றைக்கு வந்து நாட்டில் உள்ள பிரச்சனைகள்லாம் திசை திருப்பி வரக்கூடிய தேர்தலிலே இது பயன்படுத்தி ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறான். எவ்வளவு ஒரு முட்டாள்தனம்! கலைஞர் அவர்கள் அன்றைக்கு என்ன சொன்னாரு, ராமன் என்ன என்ஜினியரா, எந்த என்ஜினியரிங் கல்லூரியில படிச்சாருன்னு கேட்டாரு. அன்றைக்கு வந்து அவர் தலையை சீவரம்னு சொன்னா அந்த காலகட்டத்துலதான் அன்றைக்கு 2004 நடந்த தேர்தல்ல 40க்கு 40 வெற்றி பெற்றோம். கலைஞர் அவர்கள் கூட அந்த தேர்தலின் போது சொன்னார், நீங்க எத்தனை தொகுதியை ஜெயிப்பீங்கன்னு செய்தியாளர் கேட்டப்போ நாங்க 38 தொகுதியில் ஜெயிப்போம்னார். 2 தொகுதியை அவங்களுக்கு விட்டு கொடுத்தாரு. நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தான் மிக தெளிவாக சொன்னார், ஏங்க அந்த 2 சீட்டையும் விட்டு கொடுக்குறீங்க, 40க்கு 40 நாம தான் ஜெயிக்க போறோம்னு சொன்னாரு. அது போல 40க்கு 40 நாம தான் ஜெயிச்சோம். அதே போல 71 தேர்தல்ல பெரியார் அவர்கள் ராமனை சிறப்பாக அளித்தார் என்ற ஒரு செய்தியை பரப்பி பெரியார் ஆதரிக்கிற திமுக உங்கள் ஓட்டு அப்படின்னு கேட்டான். துக்ளக் பத்திரிகையில போட்டான், அதை வந்து போஸ்ட் அடிச்சு எல்லா பக்கம் ஒட்டினான். அப்போ கூட 138 தொகுதியில ஜெயிச்சிருந்த திமுக 1967 1973 183 தொகுதியில ஜெயிச்சு. அதுபோல இன்றைக்கு வந்து திமுக இப்படி சனாதன ஒழிப்பை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லி காங்கிரஸுக்கு அதுல உடன்பாடு உண்டா, மம்தா பானர்ஜிக்கு உடன்பாடு உண்டா, அரவிந்த் கெஜ்ரிவால் பிரித்தாலும் சூழ்ச்சியதான் சிண்டு முடிகிற வேலை செய்யறான். பாப்பான் சிண்டு முடிந்துடுவாய் போட்டின்னு அண்ணா சொன்னார் இல்லையா, அதை சரியா செய்யறான், சிண்டு முடிய பாக்குறான். அவங்க வந்து அவங்க நாட்டுல உள்ள அந்த அரசியலை பேசுவாங்க, அந்தந்த மாநிலத்தில் உள்ள பிரச்சனைகளை பேசி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெற போவது உறுதி. அது இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு உரிய பிரச்சனை. தமிழ்நாட்டுல எல்லா கட்சியிலும் ஒன்றாக இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி தான் அந்த மாநாட்டை நடத்தியது. கம்யூனிஸ்ட் கட்சி கூட இவ்வளவு நாளாக அதை பேசாதது நமக்கு வருத்தம் தான். இன்றைக்கு பேசுவது சிறப்பு தான். இவ்வளவு நாளாக பேசல, பெரியார் சொன்ன பொழுதுதான் அதுக்கு வந்து காது கொடுக்காம இருந்தாங்க. இன்றைக்கு அதை உண்மையை உணர்ந்து கொண்டு இந்த வழிக்கு வந்திருக்கிறாங்க. அதனால வரவேற்க வேண்டியது. சனாதன தர்ம எதிர்ப்பு மாநாடு VCK திருமாவளவன் நடத்தினார். சனாதன தர்ம ஒழிப்பு மாநாட்டை முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கம் நடத்துது. இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய மாற்றம்! இந்த நம்முடைய அமைப்புகளுக்குள்ளே பல மாற்றங்கள் வந்து இருக்கிறது. நாம் பேசிய பொழுதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கு பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். தமிழ்நாடே ஓரணியில் திரண்டு இருக்கிறது. எனவே இன்றைக்கு வந்து இந்த கூட்டணி வந்து மிக வலுவாக இருக்கிறது. இவர்கள் வெற்றி பெறப்போவது உறுதி. அதே போல இந்த பிரச்சனையை வடநாட்டுல கொண்டு போக முடியாது. வடநாட்டுல இருக்கிற பிரச்சனை வேற,
அங்க உள்ள பிரச்சனைகளே அங்க நிதிஷ்குமார் போன்றவர்கள், லல்லு பிரசாத் போன்றவர்கள், அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள், இங்க வந்து அங்க இருக்கக்கூடியவர்கள் அங்க வந்து இதற்கு வந்து அதற்கான வியூகங்களை வகுப்பார். 40க்கு அங்க உள்ள அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற்று இந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று பிஜேபியை ஓட ஓட விரட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த நிலையிலே உதயநிதி பேச்சை பெருசாக்கி தேர்தலுக்கு ஆதாயமாக பயன்படுத்த முனைகிறது நம்முடைய இந்த சங்கி கூட்டம். இந்த சங்கி கூட்டத்திற்கு இன்னைக்கு வந்து மோடியை வந்து பிரதமராக சொல்றாங்க. மோடி நீண்ட காலம் நீடித்திருக்க முடியாது. அத்வானியே ஓரம் கட்டினதுதான் பிஜேபி. அத்வானி போல ஒரு மிகப்பெரிய தலைவராக இந்த பிஜேபியை உருவாக்கி அந்த பிஜேபி ஆட்சியில கொண்டு வந்து அவர் நடத்தின ரத யாத்திரை மூலமா தான் பிஜேபி ஜெயிச்சது. அதன் மூலமாக தான் ராமர் கோயில் அங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை அவரால் தான் ஊட்டப்பட்டது. இன்னைக்கு அத்வானி எப்படி ஓரம் கட்டப்பட்டு விட்டார்? இன்னைக்கு மோடி அவர்களுக்கு கருவியாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். மோடி கருவிதான். ஆனால் மோகன் பகவத் போன்ற RSS தான் அதை தீர்மானிக்கும். யார் பிரதமராக வரணுங்கிறத தீர்மானிக்க வேண்டிய இடத்துல RSS தான் இருக்குது. அந்த RSS சொல்லக்கூடிய அதைத்தான் இன்னைக்கு அந்த பிஜேபி அமுல்படுத்தி கொண்டு இருக்கிறது. அவர் சொல்றார், இந்தியா கூட்டணி வந்த பிறகு அவர் சொல்றாரு, இந்தியாங்கிற பேரை மாத்து, பாரத் அப்படின்னு மாத்து, இந்தியா தட் இஸ் பாரத்னு அரசியல் சட்டத்தில் இருக்கு, அதனால பாரத் என்று மாற்று என்று சொல்லி இந்த குடியரசுத் தலைவருடைய அந்த இதுல வந்து G20 மாநாட்டுக்கான அழைப்புல பாரத் என்று போடுகின்றார். ஆக இது வந்து RSS சொல்லக்கூடியது அப்படியே செயல்படுத்துறாங்க. இந்த RSS நாளைக்கு மோடியை இன்றைக்கு ஒரு கருவியாக பயன்படுத்தும், அவ்வளவுதான். அப்புறம் தூக்கி எறிஞ்சிடும். அவர் கருவேப்பிலை மாதிரி தான். அந்த மோடி நிரந்தரமான பிரதமர் கிடையாது. இன்னைக்கு யார் பிரதமர் யார் பிரதமர்னு கேட்கிறான். இந்த இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர்னு கேட்கிறான். இது வந்து அனைத்து கட்சியும் சேர்ந்து ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா மோடியை முன்னிறுத்தக்கூடிய RSSஓ பிஜேபியோ அடுத்த தேர்தலில் மோடி தான் பிரதமராக வருவார் என்று சொல்ல முடியாது. அவர் பயன்படுகின்றவரை பயன்படுத்துவார்கள். இல்லை என்று சொன்னால் அவரையே போட்டு தெளிடுவாங்க. இன்னைக்கு வந்து அவரை கொலை செய்யறதுக்கும் தயாரா இருப்பான். அனுதாப ஓட்டு வாங்குறதுக்கு, ஏதாவது ஜெயிக்க முடியலன்னு வேற வழி இல்லைங்கிறப்ப அவரையே கூட போட்டு தள்ளிட்டு எதிர்கட்சிகள் தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் செய்து ஓட்டு வாங்க கூட தயாரா இருப்பான். ஏன்னா சனாதனம் இல்லை, எங்கேயும் சனாதனம் இல்லைங்கிறான். இன்னைக்கு இந்த கல்புரியை கொண்டது யாரு? சனாதன் சாஸ்திரம் அப்படிங்கிற அமைப்பு தானே. சனாதன் சாஸ்தா அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு தானே அந்த அமைப்பு கல்புர்கியை, ரங்கேஸ்வரியை இவர்கள்லாம் வந்து தமிழ்கரெல்லாம் கொன்றது. இந்த சனாதன பேரை, இந்த சனாதனத்தை பயன்படுத்தி தானே கோட்சே காந்தியை கொலை செய்தான். அந்த சனாதனம் என்பதுதான் நாட்டு மக்களை படுகொலியிலே தள்ளியது, பல தலைவர்களை கொலை செய்தது. எனவே சனாதனத்தை ஒழிப்போம் என்று உதயநிதி சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் கலைஞருடைய பேரன் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து உறுதுணையாக திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் ஐயா இருக்கிறார். திராவிடர் கழக தலைவர் ஐயா அவர்கள் யார் யாருடெல்லாம் தொடர்பு கொண்டவர்? காமராஜரோடு அவர் அரசியல் செய்தவர். அறிஞர் அண்ணாவோடு தொடர்பில் இருந்தவர். அண்ணா அவர்களுக்கு செல்லப்பிள்ளையாக கூட இருந்தவர் நம்முடைய ஆசிரியர் அவர்கள். நான் வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்தேன், நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு கூப்பிட்டு கூட ஐயா அவர்கள் ஆசிரியர் அவர்கள் தந்தை பெரியாரோட தான் நான் இருப்பேன், உங்கள்கிட்ட வந்து உங்களை படிச்சுக்கிட்டு உங்களையே நான் எதிர்க்க முடியாது, உங்க காசுல படிச்சுக்கிட்டு உங்களை நான் எதிர்க்க முடியாதுன்னு சொல்லி அண்ணாவுக்கே வந்து அவர் முடியாதுன்னு சொன்னவர். அதே போல அண்ணா அவர்கள் இந்த சட்டம் சுயமரியாதை திருமண சட்டம் கொண்டு வந்த பொழுது பெரியாருடைய அந்த கருத்துக்களை எல்லாம் கொண்டு போய் சேர்த்து அந்த சட்டம் நிறைவேறுவதற்கு உறுதுணையாக இருந்தவர். அண்ணாவுக்கே உறுதுணையாக இருந்தவர். கலைஞர் அவர்கள் எந்த முடிவெடுத்தாலும் உடனடியாக ஆசிரியருக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு உடனே வர சொல்லிடுவார். எந்த வேலை இருந்தாலும் போட்டுட்டு அறிவாலயத்துக்கு போயிடுவார் ஆசிரியர். அதுபோல இன்னைக்கு தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்களை வழி நடத்துவது திராவிடர் கழகம் தான், பெரியார் திடல் தான், ஆசிரியர் காட்டுகின்ற திசையிலே நாங்கள் நடப்போம் என்று சொல்லுகின்றார். அந்த ஆசிரியர் அவர்கள் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னணியில் இருந்து அவரை இயக்கி கொண்டிருக்கிறார். இந்த சனாதன அந்த பேச்சு உதயநிதி பேச்சுக்காக நீ வழக்கு போட்டால் அதை சந்திப்பதற்கு திராவிடர் கழகம் தயாராக இருக்கிறது. அதற்கான எவிடன்ஸ்களை ஆதாரங்களை கொடுப்பதற்கு திராவிடர் கழகம் தயாராக இருக்கிறது. இன்றைக்கு வந்து அவர் மீது கொலை முயற்சி செய்யறான், அவர் கொலை செஞ்சுட்டு வாங்குறான், அது குற்றம் இல்லையா? உதயநிதி கொலை செய்பவர்களுக்கு, அவர் தலையை வெட்டுபவர்களுக்கு 10 கோடி ரூபாய் பணம் என்று சொல்லுகிறான். அவனை பத்தி அவனும் பேச மாட்டேங்கிறான். கேட்டா இன்னைக்கு சங்கி இந்த சீனிவாசன் சொல்றான், அவனை பிஜேபி காரனா, அவனை RSS காரனான்னு கேட்கறான். ஏன்னா பிஜேபி காரன் RSS காரன் உங்க கட்சியில உறுப்பினரா இருந்த RSSக்கே உறுப்பினர் கிடையாது, பிஜேபிக்கே எல்லாம் மிஸ்ருகால் உறுப்பினர் தான். அவன் யார் பிஜேபியா RSS அங்கிறது முக்கியம் இல்லை. நீ சொல்லக்கூடிய சனாதனத்தை ஏற்றுக்கொண்டு இருப்பவன் அந்த சனாதனவாதி தான் என்ன சொல்றான்,
உதயநிதி தலைக்கு விலை நிர்ணயம் செய்யறான். அதை நியாயப்படுத்த முடியல, அதுக்கு வக்காலத்தை வாங்க முடியல. ஆனா என்ன சொல்றான், அம்மா அருள்மொழி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அவனை பிஜேபி காரணம், அவனை பத்தி நாங்க ஏன் கவலைப்படணும், அவனுக்காக நாங்க ஏன் பேசணும்னு சொல்றான்னா, இவனெல்லாம் திசை திருப்பக்கூடியவன், பொய் பேசுவதையே தொழிலாக கொண்டிருப்பவன். இவர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், அவரை முறியடிக்க பார்க்கிறார்கள். அவரை வந்து அவரை எதிர்ப்பதன் மூலமாக திமுக வெளிச்சிடலான்னு பாக்குறான். திமுக ஒழிப்பதன் மூலமாக இந்தியா கூட்டணிக்கு எதிராக ஒரு கருத்தை உருவாக்கிடலான்னு பாக்குறான். இது ஒரு காலத்திலும் நடக்காது. நீங்க உன்னுடைய கனவுலாம், உன்னுடைய கடவுள்லாம், எந்த கடவுளும் உனக்கு வந்து உதவ போறது இல்லை. ராமன் உனக்கு உதவ மாட்டான், விநாயகன் உனக்கு உதவ மாட்டான், உன்னுடைய சிவன் உனக்கு உதவ மாட்டான். நீ வந்து ராமனை மட்டும்தான் முன்னிலைப்படுத்துற, சிவனை முன்னிலைப்படுத்துறது இல்லை. அது மாதிரி பிள்ளையார தமிழ்நாட்டுக்குள்ள முன்னிலைப்படுத்துற, வேற எங்கேயும் வடநாட்டுல முன்னிலைப்படுத்துறது இல்லை. இங்க எல்லாரும் இந்துக்கள்னு சொல்ற. இந்துக்கள் இன்னைக்கு வந்து ஒரு அருமையான கேள்வி கேட்டாரு மதிமாறன் சன் டிவி கேள்வி களத்துல. நீ வந்து எல்லாரும் இந்துக்கள்லாம் எல்லாரும் ஒண்ணுங்கிறீல்ல, கருப்பசாமி கோயில்ல இருக்கக்கூடிய பூசாரி யாரு, அந்த அவரும் வந்து அர்ச்சகர் தானே, நீ சொல்ற மாதிரி சாமிக்கு மணி அடிக்கிறவர் தானே, பூஜை செய்யறவர் தானே. அந்த பூசாரி கிட்ட மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கக்கூடிய அர்ச்சகர் வந்து பூஜை செய்து அவர் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி கொள்வாரான்னு கேட்கிறார். இதுக்கு பதில் சொல்ல வந்தவன் பதிலே சொல்லல, அப்படியே மழுப்புறான், திசை திருப்புறான். இதுதான் ஏன் சனாதனம்? இந்து மதத்துல பிரிவுகளே இல்லை, சாதியே இல்லை, தீண்டாமையே இல்லை, தீண்டாமே இல்லைன்னு சொல்றானே. வெள்ளக்காரன் தான் தீண்டாமையை புகுத்திட்டான்னு சொன்னானே. வேஸ்வா பார்ப்பனர்கள் காலத்துல எவ்வளவு பெரிய தீண்டாமை நடந்தது. அவங்க காலத்துல தானே வந்து தீண்டத்தகாதவர்கள் கழுத்துல களையத்தை கட்டிட்டு போகணும், அவன் எச்சி துப்புனா தீட்டாயிரம் சொல்லி எச்சி திப்பிட்டு போகணும், அவன் நடந்த பாதையை அழிச்சுக்கிட்டே வரணும்னா பின்னால விளக்குமட்டை கட்டிட்டு வரணும், ஒரு செடி கொடியை கட்டிட்டு வரணும்னு நிலைமை இருந்துச்சு. இடுப்புக்கு முழங்காலுக்கு கீழே வேட்டி கட்டக்கூடாது, தங்கநகை அணியக்கூடாது, செருப்பு போடக்கூடாதுன்னா இந்த கொடுமையான எங்க நினைச்சு RSS வைக்க பேஷ்வா பார்ப்பனர்கள் அவர்கள் போற்றக்கூடிய அந்த மகாராஷ்டிரத்துலதான் இருந்துச்சு. அந்த பேஷ்வா பார்ப்பனர்களில் வழி வந்தவர்கள் தான் திலகரும், கோல்வால்கரும், ஹெட்கேவரும், சாவர்கரும், கோட்சே, இவங்கெல்லாம். அந்த பேஷ்வாவுடைய ராஜ்யத்தை உருவாக்குவதுதான் அவங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. அந்த வெள்ளைக்காரன்டே அவங்க ஆரம்பத்துல என்ன கோஷம் வச்சாங்கன்னா, இந்த மகாராஷ்டிரத்தை எங்களிடம் ஒப்படைக்கணும், மகாராஷ்டிரத்துக்காக தான் ஆரம்பிச்சான். அதற்கு பிறகு வங்காளத்துல கிளர்ச்சி வந்து அதை பயன்படுத்திக்கிட்டான். அங்கங்க கிளர்ச்சிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக வந்த போது இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லி பயன்படுத்தி அகில இந்திய அளவுல இந்து ராஜ்யம் என்கின்ற ஒரு கோட்பாட்டில கொண்டு வர்றான். ஆக அவருடைய நோக்கம் அந்த பேஷ்வா அந்த ராஜ்யத்தை உருவாக்குவதுதான். அந்த பேஷ்வாக்கள் தான் இந்த தீண்டாமையை அவ்வளவு கடுமையாக கடைபிடித்தவர்கள், தீண்டத்தகவலுக்கு எதிராக கடைபிடித்தவர்கள். ஆனா இவன் என்ன சொல்றான், வெள்ளக்காரன் தான் இந்த தீண்டாமையை பூத்துனாங்கிறான். அப்ப வெள்ளக்காரன் தான் பூத்துனான்னா பேஷ்வா பார்ப்பனர்லாம் யாரு, வெள்ளக்காரனுக்கு பிறந்தவனா, பிரிட்டிஷ்காரனுக்கு பிறந்தவனா? என்னங்கடா கதை விடுறீங்க? இந்து மதங்கிறது இந்த தீண்டாமையினுடைய ஆணிவேர் அங்கதான் இருக்குது, வர்ணாசிரமத்தினுடைய ஆணிவேர் அங்கதான் இருக்குது. சூத்திரர்கள் எல்லாம் யாரு, அவங்க வந்து மேல் ஜாதிக்காரனுக்கு சேவகம் செய்யணும், அது ஒரு வாழ்வியல் முறைங்கிறான். வாழ்வியல் முறைன்னா என்ன? என்னடா வாழ்வியல் முறை? யாருக்கு வாழ்வியல் முறை? பாப்பான் வந்து வயல்ல வேலை செய்யக்கூடாது, ஆனா முனை முடியாத பச்சரிசி அவனுக்கு கிடைக்கும். அவன் வந்து காய்கறி பயிரிட மாட்டான், அவனுக்கு வந்து எல்லா காய்கறியும் வாழைக்காய் இருந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய், புடலங்காய் வரைக்கும் அத்தனையும் கிடைக்கும். மாடு மேய்க்க மாட்டான், அவனுக்கு நெய்யும் பாலும் தயிரும் அப்படியே கிடைக்கும். துணி நெய்ய மாட்டான், அழகான பட்டு புடவையும் பட்டு வேஷ்டியும் அவனுக்கு கிடைக்கும். வீடு கட்ட மாட்டான், கொத்தனார் வேலை செய்ய மாட்டான், சித்தாள் வேலை செய்ய மாட்டான். ஆனா மாட மாளிகை கூட கோபுரத்துல அவன் வாழ்வான். இதெல்லாம் எப்படி கிடைக்குது? இந்த சூத்திரர்கள் உழைத்து கொடுக்கணும். இப்படி சூத்திரர்கள் உழைத்து கொடுத்து மாட மாளிகை கட்டுகிறவன் கிரக பிரவேசம் செய்யறான். கோயில் கட்டினா அங்க வந்து கும்பாபிஷேகம் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? தீட்டாயிருச்சு. நம்முடைய உழைக்கும் மக்கள் வேலை செய்ததான் அந்த வீடு தீட்டாகிவிட்டது என்று சொல்லி தீட்டு கழிக்கிற சடங்கு தானே அந்த கிரக பிரவேசம், அந்த கும்பாபிஷேகங்கிறது தீட்டு கழிக்கிறது தானே. அந்த பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய சூத்திரர்களை, இந்துக்களை இழிவுபடுத்துகின்ற ஒரு தர்மத்துக்கு பேர் தான் சனாதன தர்மம். இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி இன்றைக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு கிரக பிரவேசம் நடக்குதா இல்லையா, கும்பாபிஷேகம் நடக்குதா இல்லையா, அதுக்கு என்ன பொருள்னு சொல்லு. அதெல்லாம் சொல்ல மாட்டான். தீண்டாமை, பெண்ணடிமைத்தனம், இந்த மாதிரி வந்து அனைத்து மக்களும் கல்வி கற்கக்கூடாது. எப்படி படிப்பு வந்துச்சு சொல்றான் பாருங்க. இன்னைக்கு இந்த வேடிக்கையா இருந்துச்சு. காமராஜர் கொண்டு வந்த கல்வியை வந்து நீங்க எப்படி சொந்தம் கொண்டாடுறீங்கன்றான். காமராஜரை கொலை செய்ய முயற்சி பண்ணுவோம் நீங்க. ராஜாஜி திலகருடைய சீடர், அவர் தான் பள்ளிக்கூடத்தை மூடினாரு. அவர் மூடின பள்ளிக்கூடத்தை தான் காமராஜர் இருந்தாரு.
அப்ப காமராஜர் கொண்டு வந்த கல்வி திட்டத்தை நீ எப்படி சொந்தம் கொண்டாடுற? நம்மளை பார்த்து கேட்கலாம், காமராஜர் செஞ்ச சீர்திருத்தத்தெல்லாம் நீங்க எப்படி சொந்தம் கொண்டாடுறீங்க? அடுத்த பிள்ளைக்கு இன்சியல் போட்டுக்கிறீங்கன்றான். அடுத்த பிள்ளைக்கு இன்சியல் போடுறது யாரு? நீ தானே. உரிமை இல்லாத காமராஜருக்கு எதிராக இருந்தவன், அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எதிராக இருந்தவன். காமராஜர் கடைசி வரைக்கும் RSS ஆதரிச்சது இல்லை. RSS காரணம் காமராஜரை ஆதரிச்சது இல்லை. ஆனா நீ காமராஜரை சொந்தம் கொண்டாடுற. ஆனா பெரியார் அவர்கள் காமராஜரை கர்ம வீரர் என்று சொன்னார், பச்சை தமிழர் என்று சொன்னார், தமிழ்நாட்டினுடைய ரட்சகர் என்று சொன்னார். அந்த காமராஜரை முதல்வர் ஆக்கியது பெரியார். அந்த பெரியாருக்கு இல்லாத உரிமை உனக்கு எப்படி வந்துச்சு? எனவே இன்னைக்கு இந்த RSS காரர்களும் சங்கிகளும் சனாதனவாதிகளும் என்ன செய்வது என்று தெரியாமல் உளறி கொட்டி கொண்டிருக்கிறார்கள். சனாதனம்னு ஒண்ணு இல்லைங்கிறான். அப்புறம் ஏன் ஏத்து பேசுற? சனாதனம் ஒழிக்கணும்னு சொன்னா ஏன் ஏத்து பேசுற? மனு தர்மமே ஒண்ணு இல்லைங்கிறான். இப்ப மனு தர்மத்தை பத்தி பேசினா நீ ஏன் அது ஏத்து பேசுற? இப்படி இருப்பதெல்லாம் இல்லை என்று சொல்லுகிறான், இல்லாதெல்லாம் இருப்பதா சொல்றான். நாம சொல்றதெல்லாம் திசை திருப்புறான், வரலாற்று வார்த்தை ஜாலம் செய்யறான். இவ்வளவே செய்து கொண்டு திமுகவை ஒழித்து விடலாம் அல்லது திராவிட அந்த இந்தியா கூட்டணியை ஒழித்து விடலாம் என்று கனவு கொண்டிருக்கிறான் உதயநிதி ஸ்டாலின். இன்றைக்கு சொல்லுகிறார், நான் பேசுவேன், மீண்டும் மீண்டும் பேசுவேன். நீ எந்த நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டாலும் நான் சந்திக்க தயார். எனக்கு பதவி போனாலும் எனக்கு கவலை இல்லை. பதவி என்பது எனக்கு துண்டு போன்றது, கொள்கை என்பது வேட்டி போன்றது. அண்ணா சொன்னதை அப்படியே அவர் பிரதிபலிக்கிறார். கலைஞருடைய பேரன் என்பதை நிரூபிக்கிறார். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர் என்று சொன்னான் பார்ப்பான். இன்றைக்கு உதயநிதி இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய வகையிலே உதயநிதி இன்னைக்கு எழுந்து நிற்கிறார். மிகப்பெரிய தலைவராக இவர்களே ஒரு தலைவரை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு வாரிசு அரசியல் என்பது முக்கியம். வாரிசுங்கிறது அவருடைய மகன் என்பதற்காக இல்ல, கலைஞருடைய பேரன் என்பதற்காக இல்ல, ஸ்டாலினுடைய மகன் என்பதற்காக இல்ல, கொள்கை வாரிசாக உயர்ந்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினோடு நாம் நிற்போம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழர் தலைவர் அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார். இன்னைக்கு எழுச்சி தமிழர் திருமாவளவன் உறுதியாக இருக்கிறார். நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சிகள் உறுதுணையாக இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்கள் அத்தனை பேரும் உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்கள். உதயநிதியினுடைய வரவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட இந்த விஷயத்திலே எல்லோரும் எழுந்து நிற்கிறார்கள். அவர் பின்னால் உறுதியாக நிற்போம். உறுதியாக நிற்கிறோம் என்று சொன்னால் உதயநிதிக்காக அல்ல, நம் இனத்திற்காக, நம் இனத்திற்கு எதிரான அந்த சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டுவதற்காக. தந்தை பெரியார் அவர்கள் சனாதன தர்மத்தை ஒழிப்பதற்காகத்தான் தன் இறுதி மூச்சு வரை பாடுபட்டார்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதம் ஒழிந்தால்தான் ஜாதி ஒழியும் என்று சொன்னார். ஜாதி ஒழிய வேண்டும் என்று சொன்னால் அந்த சனாதன தர்மம் ஒழிய வேண்டும். சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் அத்தனையும் ஒழிய வேண்டும். அம்பேத்கர் வழியிலே, பெரியார் வழியிலே, கலைஞர் வழியிலே, ஆசிரியர் காட்டுகின்ற திசையிலே நாம் நடைபோடுவோம். இந்த சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டுவோம். பிஜேபி RSS கும்பலை தமிழ்நாட்டிலிருந்தே விரட்டி அடிப்போம். தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி, வாழ்க திராவிடம், வெல்க திராவிடம், வாழ்க பெரியார், நாம் வாழ்வது பெரியாரால் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். ஒரு குறுகிய காலத்தில் எனக்கு இந்த பேச வாய்ப்பளித்த தோழர் தாமோதரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. சிறப்பான ஒரு சொன்ன மாத்திரத்தில் சனாதனத்தை வேரோடு அறிவிப்பதற்கான ஒரு